வேற ஒண்ணுமே வேண்டாங்க. சகல விதமான அடிக்ஷன்ஸ்ல இருந்தும் விடுபடுறதுக்கான அருமையான வழி. மதுவும் மாமிசத்தையும் விடுயான்னு சொன்னா என்ன விட்டுறது? அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சட் போ. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒட்டுண்ணிகள் தான் குறிப்பிட்ட உணவு வகைக்கு உங்களை அடிமையாக வைத்திருக்கின்றது. உங்க மனத்தின் மூலமாக தான் அந்த ஒட்டுண்ணிகள் இயங்கும். இப்ப நான் சொல்றது தத்துவம் இல்ல, அறிவியல் சத்தியம். கூகுள் பண்ணி பாருங்க. கொலஸ்ட்ரால், fat related food, the fat which is sitting inside you makes you addicted to the same kind of food which raises your cholesterol and fat. ரெண்டு ஒன்றோடு தொடர்புடையது. அதனால ஃபேட்டையும் கொலஸ்ட்ராலையும் ஒன்னா சொல்றேன். The fatty foods, the craving, fatty foodsக்கான craving உள்ள இருக்கிற parasites தான் உருவாக்குது. அதே மாதிரி ஸ்வீட் கிரேவிங் இதெல்லாமாவது பரவாயில்ல, மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. மாமிசத்து மேல இருக்கிற கிரேவிங், மது மேல இருக்கிற கிரேவிங், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாரசைட்ஸ் உங்களை சூப்பர் சீட் பண்ணி உங்களுடைய தீர்ப்பை தள்ளி வைத்து அதோட தீர்ப்பை கொடுத்து அதோட கமாண்டை பாஸ் பண்ணி அதோட ஆர்டரை பாஸ் பண்ணி உங்களை செயல்பட வைக்கின்றது. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. சகல விதமான அடிமை தலைகள் அடிக்ஷன்ஸ்ல இருந்தும் விடுபடுறதுக்கான அருமையான வழி. நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்களோ அதையே நினைதல் இல்லாது நுகருக, நினைதல் இல்லாது அனுபவிக்க. நான் ஒன்னும் உங்களை பந்தப்படுத்தல, கட்டுப்படுத்தல, இதை மட்டும் சாப்பிடுங்க அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லல. மாமிசம் சாப்பிட்டு செத்து போவேன், சூசைட் பண்ணிப்பேனா யாரால என்ன பண்ண முடியும்? போ, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மதுவும் மாமிசத்தையும் விடுயான்னு சொன்னா என்ன விட்டுறது? அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சட் போ. ஒருத்தர் வேக வேகமா வந்து சொன்னார், சாமி, புகைப்பிடிப்பதால் ஏற்படும் கெட்ட பழக்கங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் படிச்சேன் சாமி, அப்புறம் விட்டுட்டேன் சாமி. நான் கேட்டேன், புகைப்பிடிக்கிறத விட்டீங்களா? இல்ல சாமி, இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிச்சு மனசை குழப்பிக்கிறத விட்டுட்டேன் சாமி. நான் உங்களை செயலை மாற்றுங்கள்னு கூட சொல்லல, நினைதலை விட்டு மாத்திரம் செயலில் இருங்கள். உண்மையிலங்கய்யா, லேயர் லேயரா உங்களுக்குள்ள இருக்கிற மன இருப்புன்னா அது மனம் இறுகி போய் என்ன சொல்றது, ஆசை, அச்சம், துக்கம், வெறுப்பு, குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் லேயர் பை லேயரா சிக்கி போய் அந்த லேயர்ல இருந்து விடுபட முடியாமல் அந்த லேயர் மூலமாவே இந்த புகைப்பிடிக்கிறதுல இருந்து சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அதனாலதான், இல்லைன்னா புகையை போய் வயிற்றுக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா? உடம்புக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா? அது எப்படி அவ்வளோ இன்சென்சிட்டிவா ஒரு மனித உடல், மனித மனம் மாறும்? நினைதல் இன்றி வாழ்தல் அறியாததனால் நினைத்து பார்க்க முடியாத பழக்கங்களுக்கெல்லாம் மனிதன் அடிமையாகின்றான். உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நினைதல் இன்றி வாழ்க. முயற்சி பண்ணி பாருங்க. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.